அனைவருக்கும் வணக்கம். 1ஆம் வகுப்புக்கு இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா ஆ வரிசை. நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? ஆ வரிசையில் பார்த்தோம் இல்லைங்களா? அதனோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி ஆ வரிசை பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் நேற்று நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் நம்ம எழுத போகிறோம். ஆ வரிசை. ஆனா நெடில் ஆ. இப்போது நம்ம எப்படி எழுதுறோம்னு பார்க்குறோம். பாருங்கள். இக்கு கூட்டல் ஆ. இக்கு கூட்டல் ஆ கா. இக்கு கூட்டல் ஆ கா. சரிங்களா? நம்ம நேற்று பார்க்குறப்ப என்ன பார்த்தோம்? இந்த இடத்துல மெய் எழுத்து பார்த்தோம். இங்கே என்ன பார்த்தோம்? ஆ வரிசை மட்டும் பார்த்தோம். எல்லாத்துக்குமே என்ன பண்ண மெய் எழுத்துக்கு எல்லாத்துக்குமே ஆ மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? இன்றைக்கி வந்து ஆ வரிசை நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா? பாருங்கள், நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி சொல்லி பாருங்கள். இக் ஆ இக் ஆ இக் ஆ அப்படி சொல்லிகிட்டே இருந்தேன்னா வருது அந்த கா சவுண்டு வருது இல்லையா? இன்றைக்கி வந்து என்ன வரும்? நெடில் சவுண்டு வரும். அதாவது கொஞ்சம் சத்தம் அதிகமாக வரும் இல்லைங்களா? அதுதான் கா. சரிங்களா? நம்ம அடுத்தது இங். இங் கூட்டல் ஆ. ஙா. ஙா அது நேற்று பார்த்துட்டு வந்து குறில். இப்போ ஞா நெடில். சரிங்களா? நேற்று பார்த்த மாதிரியே தாம்மா, ஒன்றுமே இல்லை பாருங்கள். அதே தான் நம்ம எழுதியிருக்கோம். இங்கே அதிகமாக என்ன வருது? துணைக்கால் வருது. இந்த கால் எழுத்து சொல்கிறோம் இல்லையா? இதை வந்து என்ன சொல்லணும்னா துணைக்கால் சொல்லுவோம். சரிங்களா? இப்போது இக்கு கூட்டல் ஆ கா. இங்கு கூட்டல் ஆ ஞா. இச்சு கூட்டல் ஆ சா. இச்சு கூட்டல் ஆ சா. இஞ்சு கூட்டல் ஆ ஞா ஞா. சரிங்களா? இப்போ பாருங்க, இக்கு கூட்டல் ஆ கா. இங்கு கூட்டல் ஆ ஞா. இச்சு கூட்டல் ஆ சா. இஞ்சி கூட்டல் ஆ ஞா. இட்டு கூட்டல் ஆ. டா இல்லைன்னா டா அது மாதிரி சொல்லலாம். இன்னு கூட்டல் ஆ நா. நா. இத்து கூட்டல் ஆ தா. இந்து கூட்டல் ஆ என்ன வரும்? நா. இப்பு கூட்டல் ஆ
பா. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இக்கு கூட்டல் ஆ கா. இங்கு கூட்டல் ஆ ஙா. இச்சு கூட்டல் ஆ சா. இஞ்சு கூட்டல் ஆ ஙா. இட்டு கூட்டல் ஆ டா. இன்னு கூட்டல் ஆ நா. இத்து கூட்டல் ஆ டா. இந்து கூட்டல் ஆ நா. இப்பு கூட்டல் ஆ பா. சரிங்களா? நம்ம போன வாட்டி பார்த்தது வந்து என்னது? ஆ வரிசை. அதனால் இங்கே ஆ குறில் போட்டதுனால இங்கே என்னாச்சு? எல்லாமே குறில் வந்துச்சு. இப்போ ஆ நெடில் போட்டதுனால இப்போ எல்லாமே இங்கே நெடில் வந்திருக்கு. அதனால தான் நம்ம பண்ணியிருக்கோம், இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருக்கோம், துணைக்கால் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இப்போ மீதி அடுத்தது பார்க்கலாம். இப்போ அது வரையும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பா வரையும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இப்போ பாக்கு அப்புறம் என்ன வரும்? இம். இம் கூட்டல் ஆ மா. இம் கூட்டலா மா. இ. இ கூட்டல் ஆ யா. இர். இர் கூட்டல் ஆ ரா. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா போன வகுப்புலையே, இந்த ரா இந்த நாலாம் எங்கே நாக்கை வச்சு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த நான் என்ன பண்ணோம்? நாக்கை நடுவில் வச்சு சொல்லணும் நா. அப்போ இன்னும் அதே மாதிரி தான் சொல்லணும். இன் குட்டலா நா, அந்த மாதிரி சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ராக்கு என்ன பண்ணோம்? நாக்கு எங்கே வைக்கணும்னு? பல்லுக்கு கொஞ்சம் பின்னாடி கிட்டவே வைக்கணும். இர். இர் கூட்டல் ஆ ரா. சரிங்களா? இப்போ பாருங்க, இம் கூட்டல் ஆ மா. இ கூட்டல் ஆ யா. இர் கூட்டல் ஆ ரா. அதுக்கப்புறம் இல். இல். இல்லோட சொன்னேன், பல்லுக்கு கீழே தான் அதை வச்சு சொல்லணும். இல். இல் கூட்டல் ஆ லா. லா. யு கூட்டல் ஆ வா. இவ். இவ் கூட்டல் ஆ வா. இல் கூட்டல் ஆ ரா. இல்னா சொன்னேன், நாக்கை நல்லா மடித்து சொல்லணும். இல் தான் கொஞ்சம் நம்மளுக்கு கடினமாக இருக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா? நாக்கு என்ன பண்ணுங்க, நல்லா மடித்து இல். இல் கூட்டல் ஆ ரா. ரா சொல்கிறப்போ நாக்கை நல்லா மடித்து சொல்லணும். ரா. அதுக்கப்புறம் என்ன வரும்? இல். இல். இல் கூட்டல் ஆ இல் கூட்டல் ஆ லா. இல் கூட்டல் ஆ லா. இர் கூட்டல் ஆ ரா.
அடுத்தது பாருங்க இன், ரெண்டு சொல்லி இன் கூட்டல் ஆ நா நா. சரிங்களா? இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் லைன் பார்க்கலாங்களா? இக்கு கூட்டல் ஆ கா, இங்கு கூட்டல் ஆ ngா, இச்சு கூட்டல் ஆ சா, இஞ்சு கூட்டல் ஆ ngா ஞா, இட்டு கூட்டல் ஆ டா, இன்னு கூட்டல் ஆ நா, இத்து கூட்டல் ஆ தா, இந்து கூட்டல் ஆ நா, இப்பு கூட்டல் ஆ பா. இங்க பாருங்க, அடுத்தது பாருங்க இம்மு கூட்டல் ஆ மா, இ கூட்டல் ஆ யா, இரு கூட்டல் ஆ ரா, இல்லு கூட்டல் ஆ லா, இவ்வு கூட்டல் ஆ வா, இழு கூட்டல் ஆ ழா, இல்லு கூட்டல் ஆ லா, இரு கூட்டல் ஆ ரா, இன்னு கூட்டல் ஆ நா. சரிங்களா? இப்போ உயிர்மெய் எழுத்தில் நம்ம ஆவரிசை பார்த்துட்டோம். எப்படி ஆவரிசை பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஆவரிசையும் எழுதணும். அதே தான் மெய்யெழுத்து பாருங்கள், அதே 18 மெய்யெழுத்து தான் நம்ம எழுதியிருக்கோம் இல்லைங்களா? அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோன்னா நேற்று பார்க்குறப்போ ஆவரிசை பார்த்தோம், வெறும் ஆ குறில் போட்டோம் இல்லைங்களா? அதனால் இங்கே என்ன வச்சு கா ngா சானான்னு சொன்னோம். இப்போது ஆவரிசை சேர்த்ததுனால காங்கா சானான்னு சொல்கிறோம். கா ngா அப்படின்னு நெடியில் சொல்கிறோம். சரிங்களா? இப்போ உயிர்மெய் எழுத்தில் நம்ம என்ன வரிசை பார்த்துருக்கோம்? ஆ வரிசை பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம 2 வரிசை கற்றுட்ருக்கோம். ஒன்று ஆ வரிசை, இன்னொன்று ஆ வரிசை. சரிங்களா? இது தொடர்ந்து நம்ம அடுத்த வகுப்பில் என்ன பார்க்கலாம்? சொற்கள் பார்க்கலாம். இப்போ இந்த நம்ம ஏற்கனவே கற்றுருக்கோம் இல்லைங்களா? அந்த கற்றுக்கிட்ட எழுத்துங்களாம் வச்சு சின்ன சின்ன சொற்கள் பார்க்கலாம். இப்போது எழுத்துங்களை இப்போ வந்து நம்ம எழுத்து தான் கற்றுனுக்கோம் இல்லையா? தனித்தனியாக இருக்கிறது வந்து எழுத்துன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இது வந்து 2 3 எழுத்து சேர்ந்து ஒரு பொருள் கொடுத்தா சொல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.